அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சிரசுனா தலை. அது மாதிரியா நம்மளோட உடம்பு நன்னா இயங்கணும் அப்படின்னா அந்த கல்லீரல் ரொம்ப நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும். ஆமாம், அந்த கல்லீரல்ன்றது எங்கே இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நம்ம நெஞ்சுக்கும் நம்ம வயிற்றுக்கும் நடுவில் இருக்குது. அந்த கல்லீரல் நம்ம உடம்புல 500 வேலைகள் செய்யுதுகள். எவ்வளோ செய்யுதுகள்? 500 வேலைகள் செய்யுது. ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு, ரொம்ப பொறுமைசாலியான உறுப்பு. ஏன் தெரியுமா? அது 70% டேமேஜ் ஆகிற வரைக்கும் எந்த அறிகுறியுமே நமக்கு காட்டாது. ரொம்ப பொறுத்துக்கும் பாவம். அதனால தான் நம்ம கல்லீரலை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அது என்ன வேலை தெரியுமா செய்யறது? நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாத்தையும் நல்லா ஜீரணிக்கிறது. அதில் இருக்கிற சக்தியெல்லாம் நம்ம மூளைக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் அது கொடுக்குறது. அது மட்டும் இல்லை, நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அல்லது நிறைய சாப்பிட்டுட்டோம் அல்லது நிறைய ஃபேட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஃபேட்டெல்லாம் பதுக்கி வச்சுட்டு நமக்கு உடம்புக்கு தேவையான பொழுது எப்போது நமக்கு நோய் வாய்ப்பட்டோம் அல்லது எப்போது நம்ம பட்டினி கிடந்தோம், விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஃபேட்டிலேருந்து நம்ம உடம்பு கொடுத்து நம்ம சக்தி குறையாது நம்மளை பாதுகாக்கிறது. இப்படிலாம் நம்மளை ஒரு அம்மா மாதிரி அது ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கிறது. ஆனால் அந்த கல்லீரலில் நம்ம எதுவுமே லட்சியமே பண்ணுறதில்ல, அதை நம்ம பாதுகாக்கிறதே இல்லைங்கிறது தான் நிச்சயம். என்ன ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ போகிறோம், ஏதோ இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பெரிய தப்பு சகோதர சகோதரிகளே. நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்கலாம். சரியா? நாம் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம், ஒரு சந்தோஷம் தானே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். செல்வம், பணம், காசெல்லாம் தேவைதான். ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதோட பெரிய செல்வமாச்சே. அந்த செல்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். கல்லீரலை பற்றி நம்ம சாதாரணமாக கவலைப்படுறதுலாம் இல்லை. இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தரலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து, அதனால் இந்த பதிவில் இந்த கல்லீரலை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு தரப்போகிறேன். இது பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. முதல்ல கல்லீரலோட வேலை தான் என்ன? கல்லீரல் தான் என்னது அப்படின்னா அது ஒரு கிளாண்டு. அது ஒரு கிளாண்டு. ஜீரண மண்டலத்தில் தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் நம்ம உடம்புல ஜீரணம் நடக்கிறது. அந்த ஜீரணம் பண்ணி விடுறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு உறுப்பு கல்லீரல். அது வயிற்றோட மேல் பக்கத்தில் 1.5 கிலோ அளவில் அது இருக்குது. உணவுலேருந்து நல்ல சக்தியெல்லாம் எடுத்து நம்ம உடம்புகளுக்கு கொடுத்து, நம்ம உடம்புல கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, தலைக்கு, கைக்கு, காலுக்குன்னு சக்தியெல்லாம் கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக அது வச்சுருக்குது. அதிகமாக போகிற சக்திகளை சேகரித்து வச்சு நமக்கு சமயம் வரும்போது, நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம தெம்பாக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஹார்ட்டு, மூளை, கிட்னி இது எல்லாமே இந்த கல்லீரல் நல்லா வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 30% நல்லா இருந்தால் கூட அது மூச்சை பிடிச்சி நமக்கோசரம் வேலை செய்யுது, பாடுபடுறது, ஒழுங்காக வேலை செய்யுது. அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சுன்னா அதால் வேலை செய்ய முடியாது. இது வேலை செய்யதா வேலை செய்யலையா அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. என்ன அப்படின்னாக்கா இது 70% வரைக்கும் அது மோசமடைகிற வரைக்கும் அது எந்த சிம்டம்ஸையும் காட்டாது. ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஆரம்பிக்கும். நாமளாம் என்ன சொல்லுவோம்? ஃபேட்டி லிவரா? அது எல்லாருக்கும் தான் இருக்கும். இந்த காலத்து கண்ணா பின்னான்னு ஏதோ சாப்பிட்றோம், உடம்பு குறைவாக இருக்குது, அப்படி தான் இருக்கும். ஃபேட்டி லிவர் அதெல்லாம் ஒரு பெரிய நோயே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பேரன். ஃபேட்டி லிவர்ன்றது பேரன்.
அதோட பாட்டன் வந்து என்னது, அதோட அப்பா என்ன தெரியுமா, சிரோசிஸ். அதுக்கும் மேலே போச்சுன்னா அதன் பேர் வந்து கேன்சர். தெரியுதா? அந்த அளவில் அது போய் முத்தி நிற்கும். முதல்ல ஃபேட்டி லிவர்ன்றது வயிற்றில் ஏதோ கொஞ்சம் ஃபேட்டு சேர்ந்துட்டு ஏதோ அது ஃபேட்டி லிவராக இருக்குது, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் பஞ்சு மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம். அதுவே கெட்டியாக கொடுத்தோன்னா அது வேறு அது இன்னும் கெட்டியாக இன்னும் கேன்சரில் வந்து கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி விடும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. நம்ம எப்பவும் பிரச்சனை சின்னதாக இருக்குச்சியே அதை நம்ம கண்டுபிடிச்சி சரிப்படுத்திட்டோம்னா நம்ம நல்லா வாழலாம். அதுக்கோசரம் தான் சொல்கிறது. இது ஏன் வருது? நடையெல்லாம் குறைஞ்சி போச்சு. நிறைய நடக்கணும் சகோதரிகளே. சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ வயசான தாத்தாவோ வயசான பாட்டியோ யாராக இருந்தாலுமே கொஞ்ச நேரம் வெயில் பட ஒரு அரை மணி நேரமாவது தயவு செஞ்சு நடணும். அப்படி நடக்கும்போது அந்த கல்லீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது, அதோட வேலையை அது நல்லா செய்யறது, நம்மளை ஆரோக்கியமாக அது வைக்கிறது. அதனால் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் மட்டும் நம்ம தோணினாலும் நடக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதை எல்லோரும் நம்ம செய்யணும். கலோரி அதிகமாக இருக்கிற உணவில் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எவ்வளோ ஆஃபீஸ் வேலையானாலும் எவ்வளோ சமைக்க முடியாத ஒரு நிலைமையாகவே இருந்தாலுமே கூட வீட்டில் என்ன செய்ய முடியுமோ ஒரு ரசம் சாதம் பண்ணி கூட சாப்பிட்டு நாம் இருக்கலாமே. ஒரு அவசரத்துக்குன்னு சொல்லி அதையே பழக்கமாக்கிண்டு இந்த அவசரமான உணவுகளை வாங்கி அள்ளி வாயில் போட்டு நம்ம பாட்டுக்கா பணம் காசு முக்கியம்தான். அது இல்லாத என்ன பண்ண முடியும்? பணம் காசு அவசியம்தான். நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா உடம்புனுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமானது. அதை நாம் நல்லா நினைப்பல வச்சுக்கணும் இல்லையா? இந்த கல்லீரல் எவ்வளோ ஃபேட்டு பண்ணாலும் அதை பாவம் சரிப்படுத்தி அது முழுங்கி அது சக்தியாக்கி அனுப்பி எல்லாம் பண்ணி தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து உட்காந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த பழக்கம் வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் என்ன உட்காண்டா இருக்கோம், எல்லோரும் வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த காலத்தில் மூளை உழைப்பு நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து மூளையால் உழைக்கிற உழைப்பு நிறைய இருக்குது. ஆனால் எழுந்து ஓடுற உழைப்பு நமக்கு நிறைய இல்லை. கம்ப்யூட்டரே பண்ணாலுமே கூட கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை எழுந்து ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு மறுபடியும் பண்ணலாம். இல்லை கம்ப்யூட்டரே தான் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதெல்லாம் முச்சப்படம் காலையிலையோ இரவுலையோ கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாக் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கலாம் ப்ளீஸ். இதை நான் ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப உரிமையோடையும் நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஆசை. அதனால் இந்த கல்லீரல் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஜாகிரதையாக வச்சுக்கணும். நான்லாம் குடிப்பழக்கம்லாம் ஒன்றும் இல்லையா? நல்லா குடிக்காரனா குடித்தாதான் கல்லீரல் கெட்டு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? குடிக்காரனாகவே இருந்தாலும் குடிக்கிறவளாகவே இருந்தாலுமே கூட 6 மாதம் குடிக்காமல் இருந்தால் கல்லீரல் அதை தானே புதுப்பிச்சுட்டு நல்லபடி ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்முடைய உணவுகளை எது நமக்கு கெடுதல் பண்ணுறது, எது நமக்கு ஜெரிக்கலை, எது நமக்கு அதிகமான ஃபேட்டை கொடுக்குறது, எது நமக்கு வந்து முடியாத பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுகளத்தை நம்ம கொஞ்சம் நீக்கிண்டு நமக்கு ஜெரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நல்லா நடந்து நல்லா கொஞ்சம் வெயில் பட நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வெயிலில் நடக்கும்பொழுது நம்ம தோளில் இருக்கக்கூடிய அந்த டி வைட்டமின் உடம்பு முழுக்க பரவி நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கறது. அதனால் எலும்புகள்லாம் நல்லா உறுதியாகிறது. இப்படிலாம் நிறைய பலன்கள்லாம் இதில் இருக்குது. எப்படியும் எல்லா கல்லீரல் என்ன பண்ணுறது, நம்ம அதிகமாகவே சாப்பிட்டாலும் அதிகமாகவே பண்ணிட்டாலும் எப்படியோ பாடுபட்டு அது சிறுநீராவோ ஒரு மலமாவோ வெளியில் கொண்டு தள்ளி நம்ம சுகமாக உட்காத்திக்கிறது. இருந்தாலும் நம்ம கல்லீரலையும் நினச்சி நாம் எப்போ சாப்பிட்றதாகட்டும், நம்முடைய நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நல்லா செஞ்சுக்கணும். நம்மளை பாதுகாத்துருக்கிற அந்த கல்லீரலை நம்ம பாதுகாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்தாலே போதும். ரொம்ப மோசமாக கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது வேறு ஒரு கல்லீரலை வச்சு
ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்தணும். அதுதான் வந்து பண்ண முடியும். வைரஸ்னாலேயும் கல்லீரல் கெட்டு போகலாம். வைரஸு வி வைரஸு, டி வைரஸு, சி வைரஸு, இந்த வைரஸ் கிருமிங்கனால. ஆனால் அப்போல்லாம் அதுக்கு இந்த மாத்திரைகள் மருந்துகள்லாம் டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்டோம்னா அது சரிப்படுத்திட்டு சரியாக்கிடும். அதனால் வளர்கிற வயசில், அதாவது 10 வயசுலேருந்து 20-25 வயசு இருக்குலேருந்து தான் நல்லா சாப்பிடலாம். நல்லது என்னத்தை இஷ்டமாக தின்னணுமோ தின்னுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம உடம்பு என்ன சொல்கிறதோ அதை நம்ம கேட்டு நம்ம ஆரோக்கியத்துலேயும் நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா வாழ முடியும். இல்லை போனால் எல்லா காசையும் சம்பாதிச்சு லட்சமாக கோடியாக சம்பாதிச்சுட்டு அப்புறம் போய் நம்ம வந்து லிவர் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷனு, இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம உட்காந்து இருக்கிறதுல அப்புறம் நோயாளியாக இது எதுன்னு பலன் இருக்கா என்ன? யோசித்து பார்க்கலாமா?